Hi hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா Instagram வீடியோவை எப்படி நம்ம சேவ் பண்றது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதாவது நம்ம அப்லோட் பண்ணிருக்க வீடியோவாலும் சரி மத்தவங்க அப்லோட் பண்ணிருக்க வீடியோவாலும் சரி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணவே முடியாது. அது வந்து டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் எதுவுமே கொடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம Instagram வீடியோவை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படி சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் நம்ம அப்லோட் பண்ணிருக்க ஸ்டோரி, அதாவது நம்ம அப்லோட் பண்ணிருக்க Instagram ஸ்டோரியை எப்படி நம்ம சேவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டுமே உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய Instagram ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோரியை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய Instagram அக்கௌண்ட்டில். இதில் இப்போ யுவர் ஸ்டோரி அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அதில் ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஸ்டோரியை ஆட் பண்ணிக்கலாம். கீழே கேலரி இருக்குது, அந்த கேலரியை கிளிக் பண்ணிக்கிறேன். கேலரியை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை வந்து ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த வீடியோவை நம்ம ஸ்டோரியில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதில் சென்ட் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சென்ட் டு ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சென்ட் டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், யுவர் ஸ்டோரி ஷேர் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டன் அப்படின்னு இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண என்னோடய வீடியோ வந்து ஸ்டோரியில் வந்து அப்லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்லோடிங் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மற்றவங்க அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனே கொடுக்கல. நம்ம அப்லோட் பண்ண வீடியோவும் சரி மற்றவங்க அப்லோட் பண்ண வீடியோவும் சரி மேலே இருக்க பாருங்க, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்கை காப்பி பண்ணுற ஆப்ஷன், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க, தவிர டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. அதுபோல் என்னோடய ப்ரொஃபைல் வந்துட்டு இதில் என்னோடய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டேன் மேலே ரைட் சைடில். இதுலேயும் அது போல் தான் கொடுத்துருக்காங்க. லிங்க்கை காப்பி பண்ணுற ஆப்ஷன், ஷேர் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனே வந்து கொடுக்கல. ஓகே, இப்போ என்னோடய ஸ்டோரி வந்து அப்லோடிங் ஆகிடுச்சு. இப்போ நான் பேக் வந்துட்டு குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டேன். குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நியூ டேப்பை கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் Instagram ஸ்டோரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலும் சரி, இல்லை Instagram ஸ்டோரி சேவர், அதாவது ஸ்டோரி சேவர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலும் சரி, Instagram ஸ்டோரி சேவர் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே ஒரு லிங்க் இருக்கு பாருங்கள், storysaver.net அப்படின்னு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் என்டர் Instagram அக்கௌண்ட் யூசர் நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டோட யூசர் நேம் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. என்னோடய அக்கௌண்ட் யூசர் நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டவுன்லோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோடை கிளிக் பண்ண பிறகு லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரோபோட் ஆக்சஸ் பண்ணதா மனுஷன் ஆக்சஸ் பண்ணுறான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் மனுஷன் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிங்க அப்படின்னா லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இதில் காமிக்கும். அதாவது நம்மளுடைய ப்ரொஃபைல் நீங்கள் வந்து Instagramல என்ன ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்களோ அதே ப்ரொஃபைல் வந்து இதில் காமிக்கும். அதுபோல் நீங்கள் எத்தனை ஸ்டோரி ஆட் பண்ணியிருக்கீங்களோ, எந்த ஸ்டோரி ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டோரி வந்து இதில் காமிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ அப்லோட் பண்ண அந்த ஸ்டோரி வந்து இதில் காமிக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சேவ் அஸ் வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்குது, ஒரு சின்னதாக கட்ட மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் 3 டாட் இருக்கு பாருங்கள் கீழே. அந்த 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த டவுன்லோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இந்த இதுலேயும் டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இப்போ வந்து இந்த ஸ்டோரி வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய கேலரி ஓப்பன் பண்ணிக்கிறேன், வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஓப்பன் பண்ணிவிட்டு லோக்கல் வீடியோலாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்லேயே இருக்க அந்த வீடியோ நான் இப்போ டவுன்லோட் பண்ண வீடியோ. ஓகே, நான் இப்போது ஸ்டோரியில் ஆட் பண்ண வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அதுபோல் இப்போ நம்ம ஸ்டோரியை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம மற்றவங்க போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோ, அதாவது மற்றவங்க அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ, நம்ம Instagramல அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ, இதெல்லாம் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதுலேயே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ட்ரை Instagram வீடியோ டவுன்லோடர் அப்படி இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் Instagram வீடியோஸ் அப்படின்னு இருக்குது. இதில் என்டர் த Instagram வீடியோ URL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ எந்த வீடியோவை டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோட URL, அதாவது அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கை வந்து இதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறது வந்து மற்றவங்க அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ. இதில் 3 டாட் இருக்கு பாருங்கள் ரைட் சைடில். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் காப்பி லிங்க் அப்படின்னு பாருங்கள். இந்த காப்பி லிங்க்கை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். காப்பி லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் காப்பீடு அப்படி சொல்லிட்டு வருது. லிங்க்கு காப்பி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் டவுன்லோட் அப்படி சொல்லிட்டு பாருங்க கீழே. அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே மற்றவங்க அப்லோட் பண்ண ப்ரொஃபைல் அவங்களுடைய யூசர் நேம் எல்லாமே இதில் வரும். அந்த வீடியோவும் இதில் காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து இதில் சேவஸ் அப்படி வீடியோ அப்படி இருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டவுன்லோட் கொடுத்துக்குவாங்க. அந்த டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நம்ம கேலரியில் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு லோக்கல் வீடியோ போயிடுறேன். இப்போ போயிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்லேயே எனக்கு சேவ் ஆகிருக்கு. டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவை வந்து நான் லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ரீல்ஸ் வீடியோ இது செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே இருப்பாருங்க 3 டாட்டு. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் காப்பி லிங்க் அப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க்கு காப்பி ஆகிடுச்சு. இப்போ அந்த வீடியோட லிங்க்கை வந்து இதில் காப்பி பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து இப்போ டவுன்லோட் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அந்த டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் கொடுத்தோடனே லோடிங் ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு அந்த வீடியோ வந்து இதில் ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே மறுபடியும் சேவஸ் வீடியோ அப்படின்னு இருக்குது. அந்த சேவஸ் வீடியோவை கொடுத்துட்டு இதில் டவுன்லோட் மறுபடியும் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்தோடனே அந்த வீடியோ டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இது போல் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.